இன்றைய முக்கிய செய்திகள். டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன் ஃபார் சிவிக் நாலேஜ் சார்பில் புதுச்சேரி அவுட்லுக் கான்க்ளேவ் கரண்ட் ரியாலிட்டிஸ் ஃபியூச்சர் விஷன் என்ற தலைப்பில் முக்கிய கருத்தரங்கு புதுச்சேரி ஆனந்தாயின் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரியின் தற்போதைய சமூக நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி நிலைகளை ஆய்வு செய்து அதன் எதிர்கால வளர்ச்சி பாதையை வடிவமைக்கும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் பெருமளவில் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று புதுச்சேரியின் எதிர்கால வளர்ச்சிக்கான முழுமையான திட்ட வரைபடம், நல்லாட்சி, கல்வி மேம்பாடு, சமூக முன்னேற்றம் மற்றும் நிர்வாக திறன் உயர்வு குறித்து விரிவாக பேசினார். நல்லாட்சி மக்களின் மகிழ்ச்சியால் அளவிடப்பட வேண்டும். பேச்சில் அவர் கூறியதாவது, மாணவர்களாக இருக்கும் காலத்திலேயே பல கனவுகள் உண்டு. ஆனால் அரசியலுக்கு வர வேண்டுமென்ற எண்ணம் பலருக்கு உருவாகவில்லை. நமக்கு நல்ல தலைவர்கள் தேவை. நம் ஊரையும் சிங்கப்பூர் போல மாற்ற வேண்டுமென்ற நோக்கத்துடன் நான் அரசியலுக்கு வந்துள்ளேன். நல்லாட்சி என்பது மக்களின் மகிழ்ச்சியால் அளவிடப்பட வேண்டும். தரமான கல்வி, சிறந்த மருத்துவ வசதிகள் போன்ற அடிப்படை உரிமைகள் இனி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். புதுச்சேரியில் தற்பொழுது ஒரு யூனிட் மின்சாரம் ரூபாய் 11 முதல் ரூபாய் 13 வரை வழங்கப்படுவதாகவும், சொந்த மின் உற்பத்தி மூலம் அதை ரூபாய் 4க்கு வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அரசு பட்ஜெட்டில் ரூபாய் 2000 கோடி வரை சேமிக்க முடியும் என்றும், இதற்கான நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறினார். சிங்கப்பூர் நகர கட்டமைப்பில் பங்காற்றிய 188 ஆண்டுகள் அனுபவமுள்ள கட்டுமான நிறுவனத்துடன் இணைந்து புதுச்சேரிக்கான நகர மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், தேர்தலுக்கு முன் வரைவு திட்டம் வெளியிடப்படும் என்றும் அறிவித்தார். புதுச்சேரியின் வளர்ச்சி குறித்து நடைபெற்ற இந்த கருத்தரங்கு அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. புதுச்சேரி அவுட்லுக் நிகழ்வில் எல்ஜிகே கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சிறப்பான உரையாடல் அமர்வை நடத்தினார். இந்த நிகழ்வில் லாஸ்பேட்டில் அமைந்துள்ள மகளிர் பொறியியல் கல்லூரியில் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் 2ஆம் ஆண்டு பயிலும் தனுஸ்ரீ தேசிய இளைஞர் பாராளுமன்றம் 2025க்கு தேர்வு செய்யப்பட்டதற்காகவும், தமிழ் பண்பாட்டுத்துறை வழங்கும் இளைஞர் ஊக்க விருந்திற்கு தேர்வானதற்காகவும், மேலும் 2026 டெல்லி இளைஞர் விழாவில் புதுச்சேரியை பிரதிநிதித்துவப்படுத்தியதற்குமான சாதனைகளுக்காக மேடையில் சால்வை அணிவித்து ஜேசிஎம் ஐயா அவர்களால் கௌரவிக்கப்பட்டார். இருமுறை தேசிய அளவில் புதுச்சேரியை பிரதிநிதித்துவப்படுத்திய இந்த தருணம் பெருமைக்குரியதாக அமைந்தது. உழவர்கரை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பிறந்தநாள் விழா. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அமைச்சர் ஜான்குமாரிடம் எல்ஜிகே மண்டல தலைவர் விஜயராஜ் வாழ்த்து. எல்ஜிகே மண்டல தலைவர் விஜயராஜ் பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர் ஜான்குமாரிடம் ஆசி பெற்றார். அதைத் தொடர்ந்து தொண்டர்கள், நிர்வாகிகள் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார்கள். புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே உள்ள மரைன் வீதியில் பிரெஞ்சு துணை தூதரகம் அமைந்துள்ளது. இந்த தூதரகத்திற்கு இன்று மர்ம நபர்கள் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை அடுத்து இதுகுறித்து தூதரக அதிகாரிகள் பெரியகடை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் பிரெஞ்சு துணை தூதரகம் முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டார்கள். மேலும் பிரெஞ்சு துணை தூதரகத்திற்கு உள்ளே முழு சோதனைக்கு பிறகே ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே கடந்த ஆண்டு முழுவதும் ஜிப்மர் மருத்துவமனை, முதலமைச்சர் இல்லம், துணைநிலை ஆளுநர் மாளிகை, அரசு மருத்துவமனை, நீதிமன்ற வளாகம் மற்றும் நட்சத்திர விடுதிகள், உணவகங்கள் என பல்வேறு இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. ஆனால் போலீசார் இதுவரை வெடிகுண்டு மிரட்டல் விடும் மர்ம நபர்களை பிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். மேலும் இதேபோல் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமும் பிரெஞ்சு தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 2வது முறையாக பிரெஞ்சு துணை தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மூலகுளம் போஸ் நகர் பகுதியை சேர்ந்தவர் சுந்தர வடிவேல். ஓய்வு பெற்ற தொலைத்தொடர்பு துறை இன்ஜினியரான இவர் ஓய்வு பெற்று வந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வது தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்பொழுது அவரை மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் முதலீடு செய்து குறித்து பல்வேறு ஆலோசனை வழங்கியுள்ளனர். மேலும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்றில் சுந்தர வடிவேலுவை இணைத்து அந்த குழுவில் இருந்தவர்கள் தங்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு அதிக லாபம் கிடைப்பதாக போலியாக பதிவிட்டு வாட்ஸ்அப் குழுவில் பலி நாடகமாடி சுந்தர வடிவேலுவின் பணத்தாசை தூண்டியுள்ளனர். இதனை முழுமையாக நம்பிய சுந்தர வடிவேலு
மர்ம நபர் தெரிவித்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 1,14,75,000 முதலீடு செய்துள்ளார். இந்நிலையில் அவர் முதலீடு செய்த பணத்திற்கு பல கோடி ரூபாய் லாபம் வந்துள்ளதாக அவரது கணக்கில் காட்டியுள்ளது. இதையடுத்து அந்த பணத்தை எடுக்க முயன்றபொழுது முடியவில்லை. இந்நிலையில் மோசடி நபர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்த பொழுது லாப பணத்தை எடுக்க பல்வேறு கட்டணங்களின் பேரில் கூடுதல் பணம் செலுத்தும்படி கூறியுள்ளனர். அதன் பிறகுதான் போலி ஆன்லைன் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்ததை தொடர்ந்து இதுகுறித்து சுந்தர வடிவேலு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குமரகுரு பள்ளத்தை சேர்ந்த பாபு தலைமையிலான பிரிவினர் இன்று பாஜக கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்வு காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ள பாஜக ராஜ்பவன் தொகுதி அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி குபேர் நகர் வார்ட் கோவிந்தசாலை பகுதியில் உள்ள சின்ன பொய்கை அந்தோணியார் கோவில் தெரு அரசு அடுக்குமாடி குடியிருப்புகள் சிதலமடைந்து சேதமடைந்தும் கழிவுநீர் குழாய்களில் உடைப்புகள் ஏற்பட்டுள்ளது என்று இவைகளை மாற்றி புதுப்பித்து தருமாறு மேற்கண்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரும் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக மேற்கண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள 120 வீடுகளையும் ஆய்வு செய்யப்பட்டு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசு மூலம் ஒப்புதல் பெறப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளின் மேல்தளங்கள் வாட்டர் ப்ரூஃப் செய்தல், உடைந்த சுவர்கள் மற்றும் சுவர்களில் உள்ள விரிசல்கள் இவைகளை சரி செய்தல், உடைந்த இடங்களில் புதிதாக பூசு வேலை செய்தல், உடைந்த குடிநீர் குழாய்கள் மற்றும் கழிவுநீர் குழாய்களை புதிய குழாய்களாக மாற்றும் பணிகள் மற்றும் அனைத்து குடியிருப்புகளிலும் உள்ள தரைப்பகுதியில் புதிய டைல்ஸ் அமைத்தல், மேலும் அனைத்து அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் புதிதாக வண்ணம் தீட்டுதல் போன்ற பணிகள் மேற்கொள்வதற்காக புதுச்சேரி அரசு ரூபாய் 1,70,60,000 செலவில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. சின்ன பொய்கை அந்தோணியர் கோவில் தெரு அரசு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் பூமி பூஜையானது நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு எம்எல்ஏ கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். விழாவில் குடிசை மாற்று வாரிய தலைமை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் உதயகுமார் மற்றும் குடிசை மாற்று வாரியத்தை சேர்ந்த அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மக்கள் கழக நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் மேலும் மேற்கண்ட பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்களும் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டார்கள். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்கள் குக்கர் வழங்கும் நிகழ்ச்சியை பெத்தசெட்டிப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி தேவஸ்தானத்தில் பூஜை செய்து பெத்தசெட்டிப்பேட்டை சுப்பிரமணிய கோவில் வீதி, மகாவீர் நகர் முதல் மெயின் ரோட், குளக்கரை வீதி, பாவேந்தர் வீதி, மெயின் ரோட், பள்ளிக்கூட வீதி, புதுத்தெரு, பூஞ்சோலை மாரியம்மன் கோவில் தெரு, பொன்னியம்மன் கோவில் தெரு, வேல் கோவில் தெரு, விநாயகர் கோவில் தெரு, வள்ளலார் வீதி ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக ஜீவானந்தபுரம் பகுதியில் உள்ள ஜலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி பிபி சிவக்கொழுந்து தலைமையிலும் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி பிபிஎஸ் ரமேஷ்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் அனைத்து வீடுகளிலும் அவர்களே நேரில் சென்று பரிசு பொருட்கள் வழங்கினர். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று அவர் வாக்குகளையும் சேகரித்தார். இதில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், அறங்காவல் குழு, மகளிர் குழுவினர், இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அனைத்து சிறுபான்மையினர் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர் பஷீர் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது புதுச்சேரி முல்லா வீதியில் அமைந்துள்ள ஹஜ்ரத் சையத் அகமது மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா நிர்வாகி சையத் அகமது முஹிதீன் என்பவர் அரசு பள்ளி கட்டிடத்தை அனுமதியின்றி இடித்தது மற்றும் 200க்கும் மேற்பட்ட ஏழை மக்களிடம் ஆவண மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக அனைத்து சிறுபான்மையினர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வக்பு வாரியத்தில் விரிவான புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன.
வக்பு வாரிய சொத்துக்கள் மூலம் வரும் வருமானத்தை இஸ்லாமிய சமுதாயத்தின் கல்வி நிறுவனங்கள், கல்வி மற்றும் மருத்துவ வளர்ச்சிக்கு இலவச மருத்துவமனைகள் பயன்படுத்த வேண்டும். மேலும் குறைந்த வாடகையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதே பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளின் நீண்டகால கோரிக்கையாகும். அரசு அத்தகைய திட்டங்களை அறிவித்தால் அதனை வரவேற்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் ஒரு தனிநபர் தனது குற்றங்களை மறைக்க அரசின் பெயரை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. எனவே பின்னரும் சட்டப்பிரிவுகளின் கீழ் தர்கா நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகின்றோம் என்று கூறினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.